மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் அந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? ஆமா, 2 மாசத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருந்தா அப்படியே அழுத்து தள்ளிடுவீங்க. நீ ஒரு கேவலமானவே, அதே ஒரு கேடுதட்டவே. நீங்க வாங்கினதே 30,000 ஓட்டு, 50,000 ஓட்டு. நீங்களாச்சும் பரவாயில்ல டெபாசிட் வாங்கிவிட்டீங்க. உங்க மாப்பிள்ளை சீமான் டெபாசிட் கூட வாங்கல. நிலைமை இப்படி இருக்கு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா அப்படியே அழுத்து தள்ளி இப்ப முதலமைச்சர் ஆயிருவியா? அவர் எதிர்கட்சி தலைவர் ஆயிருவாரு. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட தான் இருக்கேன். அவர் வெறி கொள்ள வெறி இருக்கேன். 16 வருஷமா ஒரு தொகுதி கூட டெபாசிட் வாங்க முடியல. எங்க அண்ணன் சீமான் அண்ணன் பேசுற பேச்சு இருக்கே, ஐயோ காதுல ரத்த வருங்க. இதுல வேற வெயிட் பண்றாரா, இடைத்தேர்தல் எப்ப வரும்னு வெயிட்டிங். 16 வருஷம் வெயிட் பண்ணாது போதாது, இப்ப 17ஆவது வருஷம் கிழிச்சிருவாரு. ஏன் எதுக்கு? எங்க அண்ணன் ஆஸ்கார் மன்ன எத்தனை கதை தான் சொல்லுவார்னே தெரியல. இந்த கதையை கேளுங்க. அகில உலகத்தையே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இதுல அமெரிக்கா எந்த பக்கம் இருக்கு? அமெரிக்கா சீனாவுக்கு பிடிக்கல, ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு பிடிக்கல, இந்தியா பாகிஸ்தானுக்கெல்லாம் பிடிக்கல. ஆனா எல்லாரும் என்ன எதுக்குறல ஒன்னாயிட்டாங்கல்ல. அப்ப நான் தானே இந்த உலகத்தை ஒற்றுப்படுத்திருக்கேன். அதுக்கான நோபல் பரிசு எனக்கு வாங்கி. அடங்கொம்மால மோத்தா உன்னை பெற்றாலா இல்ல யானைக்கு கற்பிச்சாடா? நான் 5 வயசுல இருந்து இந்த காலத்துல அவனை செத்தங்கடா. கேட்டுக்கிட்டீங்களா? 5 வயசுல இருந்து அரசியல் களத்துல இருக்காரா. ஒரு நாளைக்கு 5 பொய் சொல்லலைன்னா அண்ணனுக்கு தூக்கமே வராது போல. இவர் மட்டும் எப்படி தாங்க நாக்கு கூசாம பொய்யா சொல்றாப்ல. இவரையும் வச்சு செய்யறாங்க எல்லா சோசியல் மீடியாவிலையும். ஆனா திருந்த மாட்டேங்கிறாரு. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணி போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனது ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அமெரிக்கால எனக்கு நீ இன் ஃபியூச்சர் ஸ்ரீலங்காவோட ஃபைட் பண்ணுவியா? ஐயோ, நீ என்னை கைது செஞ்சு இப்ப திருப்பி அனுப்புறதுக்கு நான் ஸ்ரீலங்காவோட சண்டை போட்டா உனக்கே தான் வலிக்குது. உனக்கே கேட்டுக்கிட்டீங்களா? அமெரிக்க ராணுவமே இவர்கிட்ட கேக்குதான், உன்னைய விட்டா நீ போய் ஸ்ரீலங்கால சண்டை போடுவியே அப்படின்னு. இவர் போய் இதுக்கு முன்னாடி 5 டயம் சண்டை போட்டு வெற்றி பெற்று வந்துட்டாரு. இவர் இன்னி போய் சண்டை போட்டு ஸ்ரீலங்காவே அழிச்சிருவாரு. இதனால அமெரிக்க ராணுவம் பயப்படுது இவரை விட. ஐயோ, இது எத்தனை கதைன்னே தெரியல. கதை நம்பரே தெரியல. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா.